ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபைனான்சியல் இயர் 2024-25க்கான ஜிஎஸ்டிஆர் 9 எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கு கூட என்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் ஃபைல் பண்ணும்போது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போ வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக சர்வீஸோ கிளாஸஸோ தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரை உடனே கூப்பிடுங்க. நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு அந்த சர்வீஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட அக்கௌண்டன்ட், டேக்ஸ் ப்ராக்டிஷனர், ஃப்ரீலான்சர் சர்வீசர், சிஏ ஸ்டூடெண்ட் இவங்களுக்காக பிரத்யேகமாக 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ரெக்கார்டர் கிளாஸஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இது பேசிக்கில் இருந்து அண்ட் அட்வான்ஸ் லெவல் வர இந்த கிளாஸஸ் வந்து கவர் ஆகிருக்கும். இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4,999 தான். இது வந்து அன்லிமிட்டெட் ஆக்சஸ், அதாவது லைஃப் டைம் ஆக்சஸோடு உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இதை நீங்கள் 30 நாள் வரை தான் பார்க்கணும், 60 நாள் வரை தான் பார்க்க முடியும் அப்படின்ற லிமிட்டேஷன் இல்லாமல் ஒன்ஸ் இதை பே பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸோடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் லெவல்லையே நீங்கள் வந்து அக்கௌண்டண்ட்டாகவே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர்கிட்ட ஒரு டவுட் கேட்குறதுக்கான தயக்கங்கள் இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நாளாகவே ஜூனியராகவே இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நானே ஜிஎஸ்டி ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்களா இருந்தால் அவங்களுக்காக தான் இந்த கிளாஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வர இந்த கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த குரூப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டேக்ஸ் ஆக்ட் சொல்யூஷன். இதில் வந்து அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் டாபிக் மட்டும்தான் டிஸ்கஸ் செய்யப்படும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அந்த குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பு தான். இந்த குரூப்பில் வந்து அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ் அண்ட் அப்டேஷன் வந்து எப்போல்லாம் வருதோ அது அப்டேட் செய்யப்படும். ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைலிங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரோ. இந்த ஜிஎஸ்டிஆர் 9 யாருக்கு வரும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்தரலாம். ஜிஎஸ்டிஆர் 9 யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு கம்பெனியோடைய டர்ன் ஓவர் மோர் தென் 2 crores, அதாவது 2 கோடியை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணணும். அதுவே அவருடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு தாண்டிச்சுன்னா அவர் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 கூட சேர்த்து 9CM ஃபைல் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த டர்ன் ஓவர் பேசிஸில் தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 9 வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணுறதுக்கு கூட என்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 9(9)(c) எதுக்காக ஃபைல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீகன்சிலேஷன். நீங்கள் ஹோல் ஃபினான்ஷியல் இயர் ஃபைல் பண்ண சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் அண்ட் ரிவர்சல், அப்புறம் ஹெச்எஸ்என் கோட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட்டாக கன்சாலிடேட்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சேர்ந்தது தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 9ன்றது. ஸோ அதனால் உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஹோல் ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து 2024-25க்கான ஜிஎஸ்டிஆர் 9. ஸோ அது ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த இயரில் நீங்கள் என்னென்ன சேல் பண்ணீங்களோ அந்த சேல்ஸ் புக், அதாவது அதை சொல்லியிருக்காங்க பார்த்தா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சேல்ஸ் ரிஜிஸ்டர், அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அது கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இயரில் நீங்கள் ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 1 காப்பி அண்ட் 3B காப்பி அதுவும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் அந்த இயரில் நீங்கள் எவ்வளோ ஐடிசி வந்து உங்கள் புக் படி எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ நீங்கள் கிளைம் பண்ணீங்க 3B ஃபைல் பண்ணும்போது அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவைல் பண்ண அந்த ஐடிசியோடைய செக்ரிகேஷன், அதாவது இன்புட்டு சர்வீஸ் எவ்வளோ, கேபிட்டல் குட்ஸ் எவ்வளோ, அதில் வந்து சர்வீஸாக நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கலாம், இல்லை குட்ஸாக ரிசீவ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் குட்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோடைய பிரேக்கப் உங்ககிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இயரில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்களே, அதில் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி மூலயமா எப்படி பே பண்ணீங்க அப்படின்றது அதோடைய இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸலில் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க.
ஸோ அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்க அந்த இயரில், டெபிட் நோட் கிரெடிட் நோட் என்ன பண்ணீங்க, ரிவர்சல் என்ன பண்ணீங்க, ஹெச்எஸ்என் சம்மரி வைஸ் நீங்கள் அவுட்வர்ட் சப்ளைக்கு ஹெச்எஸ்என் சம்மரி வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கணும். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த இயரில் 2024-25. ஸோ அதோடைய ஆடிட்டர் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் பிஃபோர் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 9. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கிறோம். இந்த முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு டெமோ வீடியோ தான். இது உங்களுடைய புரிதலுக்காக இது எப்படி இருக்கும், ஜிஎஸ்டிஆர் 9 எப்படி இருக்கும், ஒரு ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணாத தெரியாத ஒரு ஆள் அது கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்வீஸில் போயிடுறோம். இங்கே ரிட்டன் அப்படின்ற ஆப்ஷனில் ஆனுவல் ரிட்டன் அப்படின்ற மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃபைனான்சியல் இயர் வந்துடும் 2024-25. அதாவது ஃபைனான்சியல் இயர் இதோட டியூ டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025. ஸோ அது டிசம்பர் 31, 2025. ஸோ அதனால் பிஃபோராக நீங்கள் ஃபைல் பண்ணுறது நல்லது. இப்போ ஃபினான்சியல் 2024-25 இருக்கும், அது சர்ச்னு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9C. இப்போ நம்ம பண்ண போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜிஎஸ்டிஆர் 9 மட்டும்தான். இப்போ ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். டூ யூ வாண்ட் டு ஃபைல் நீல் ரிட்டன் கேட்டிருக்கு, நோன்னு கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் 9 உடைய ஃபைலிங் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். இதில் என்னென்ன மெனு இருக்குன்ற ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டிஆர் டவுன்லோட் ஜிஎஸ்டிஆர் 9 சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஜிஎஸ்டிஆர் 9 இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஜிஎஸ்டிஆர் 9 என்ன இருக்குது, இதில் இருக்குது இல்லையா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு கன்சாலிடேட்டட் பிடிஎஃப் சம்மரியாக இதில் இருக்கும். ஸோ அதுதான் அது. அப்புறம் இது புதுசாக வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1A கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, சில பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. 1Aலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் செப்டம்பர் மாதம் ஏதாவது பில்லை மிஸ் பண்ணிட்டீங்க ஃபைல் பண்ணும்போது 1ல் பண்ணும்போது, அதே செப்டம்பர் மாதமே 1Aவை யூஸ் பண்ணி மிஸ் ஆன அந்த பில்லை வந்து போடுறது தான் அந்த 1A. இது அதோடைய அந்த இயரில் என்னென்ன பண்ணீங்க, 1 இயர் ஹோல் ஃபினான்ஷியல் இயரில் அந்த 1 இயரில் என்னென்ன ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த ஜிஎஸ்டிஆர் 1 இயரில் சம்மரியில் இருக்கும். இதுதான் புதுசாக இன்செர்ட் ஆன இன்னொரு மெனு. அப்புறம் வந்து டவுன்லோட் ஜிஎஸ்டிஆர் 3B, நீங்கள் ஹோல் ஃபினான்ஷியலில் ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 3B உடைய கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட் மாதிரி வந்துடும். அப்புறம் டேபிள் 8A உங்களுக்கு இருக்கும். அப்புறம் டேபிள் 12 இது ஒன்று புதுசாக இன்செர்ட் செய்யப்பட்ட ஒரு மெனு. இதில் வந்து உங்களுக்கு ஒன்று இந்த ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணுறதுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டிஆர் ஹெச்எஸ்என் சம்மரி தான் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணும்போது. சில பேர் வந்து ஹெச்எஸ்என் வைஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணும் போதே ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி கொடுத்துருப்பீங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பே இதுவே இல்லை, நீங்கள் தவறவே மாட்டீங்க. ஏன்னா அது வந்து கட்டாயம் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி போட்டிருப்போம். முன்னாடி போடாதவங்களுக்கு கொஞ்சம் இப்போ மேனுவலாக தான் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டேபிள் நம்பர் முக்கியமாக 17 ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை டேபிள் நம்பர் 4லேருந்து டேபிள் நம்பர் 19 வரையும் இருக்கும். 19 ஹைட் ஆகிருக்கு, ஏன்னா அது லேட் ஃபீ அண்ட் லேட் ஃபீயை பேஸ் பண்ணது. இப்போ நம்ம லேட் ஃபீ லேட்டாக ஃபைல் பண்ணால் அப்போ இது வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஹைடாக தான் இருக்குது, இது ஹைடாகவே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் டேபிள் நம்பர் ஜிஎஸ்டிஆர் 9ல் டேபிள் நம்பர் 4 பார்க்கலாம். ஆல்ரெடி சில பேருக்கு தெரியும் டேபிள் நம்பர் 4ல் என்ன வரும் அப்படின்ட்டு. இதில் வந்து டீட்டெயில் ஆஃப் அட்வான்சஸ் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை மேட் டியூரிங் த ஃபைனான்சியல் இயர் ஆன் விச் டேக்ஸ் இஸ் பேயபிள். அதாவது அந்த ஃபினான்சியல் இயரில் இப்போ நம்ம ஃபில் பண்ணுறது 2024-25 இல்லையா, இந்த ஃபினான்சியல் இயரில் நீங்கள் எதாவது அவுட்வர்ட் சப்ளை என்ன பண்ணீங்க, அட்வான்ஸ் என்ன பண்ணீங்க, ஆர்சிஎம் எவ்வளோ பே பண்ணீங்க, இந்த கண்டென்ட் மட்டும் தான் இது வரும். எப்போவுமே ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது நீங்கள் ஃபில் பண்ணுற அவசியம் ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீ கூட குறைச்சல் 3B கிளைம் பண்ணியிருந்தால் அதை வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கும். அதர்வைஸ் இது வந்து சிம்பிளாக நீங்கள் அது ஆட்டோ பாப்புலேட்டாக தான் இருக்கும் முக்கால்வாசி விஷயங்கள். அதை நீங்கள் அப்படியே ஃபைல் பண்ண வேண்டியதான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் கொண்டு தேவைப்பட்டால் அந்த ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ்டிஆர் 9. சில பேர் இதை காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் 3B அதாவது 2B பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணால் உங்களுக்கு வேலை ஒன்றும் ஈஸி.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏல வந்து சப்ளைஸ் மே டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் B2C உங்களுக்கு தெரியும். B2Cயில் என்னென்ன சப்ளை பண்ணீங்களோ ஸோ அதெல்லாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்ல. இந்த பர்சன் வந்து எந்த B2Cயும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு 0 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு B2B இப்போது ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு வந்து என்னென்ன சேல் பண்ணியிருக்காரோ அந்த ஃபினான்ஷியலில் அதோடைய டாக்ஸபிள் வேல்யூ IGST, CGST, SGSTன்னு இப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளைனா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாராவது இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தா அதுவும் இங்கே வந்திருக்கும். பண்ணலை, அதனால் வரல. அப்புறம் சப்ளை டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு ஏதாவது சப்ளை பண்ணியிருந்தா அதுவும் இங்கே வரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இவர் பண்ணலை, ஸோ அதுவும் வரலை. டீம்டு எக்ஸ்போர்ட் மாதிரி இவர் ஏதாவது சப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த பொருள் வந்து ஃபாரினுக்கு போக வேண்டியது இந்தியாவில் இருந்தாலும் ஸோ அதுதான் டீம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரா? இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுவும் ஆட்டோ பாப்புலேட்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸஸ் ஆன் விச் டேக்ஸ் ஹேஸ் பின் பெய்டு பட் இன்வாய்ஸஸ் ஹேஸ் நாட் பீன் இஷ்யூடு. அதாவது அட்வான்ஸு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிசீவ் பண்ண அட்வான்ஸுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அதையும் காமிச்சிக்கலாம். அப்புறம் இன்வாய்ஸ் சப்ளைட் ஆன் விச் டேக்ஸஸ் டு பி பெய்டு இன் த ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். RCM உங்களுக்கு தெரியும், ரெண்ட்டுக்காக நீங்கள் RCM பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோடைய RCM பேசிஸில் என்னென்ன பேமெண்ட் பண்ணீங்களோ ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு சப்ளைஸ் ஆன் விச் e-commerce ஆப்ரேட்டர் இஸ் ரிக்வயர்ட் டு பே டேக்ஸ் ஆஸ் பர் த செக்ஷன் 9/5 இன்க்ளூடிங் அமெண்ட்மெண்ட்ஸ் இஃப் எனி. e-commerce ஆப்ரேட் டு ரிப்போர்ட். அதாவது இது வந்து e-commerce ஆப்ரேட் தான் ரிப்போர்ட் பண்ணுவார். அதாவது இப்போ e-commerce ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ e-commerce அது ஆப்ரேட்டர், e-commerce இல்லை அது ஆப்ரேட்டர் தான் இதை ஃபில் பண்ணுவார். அப்போ நம்மளுக்கு இது வராது. ஸோ அதோட சப் டோட்டல் A to G1 அதோடைய கிராண்ட் டோட்டல் வந்துடுச்சு. இதான் டோட்டல் டேர்ன் ஓவர். இது வரையும் பண்ணது எல்லாமே டோட்டல் டேர்ன் ஓவர் A to G1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் இஷ்யூட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். அதாவது கிரெடிட் நோட் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் அதோட டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கலாம். அப்புறம் டெபிட் நோட் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து சப்ளை டேக்ஸ் டிக்ளேர் த்ரூ அமெண்ட்மெண்ட் மூலம் ஏதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர்லி ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களா அந்த இன்வாய்ஸ்க்கு, அமெண்ட்மெண்ட் மூலயமா இன்வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா அதாவது அமௌண்ட்டை கூட்டியிருந்தால் இங்கே காமிச்சிக்கலாம். அதே அமெண்ட்மெண்ட் மூலயமா அமௌண்ட்டு குறைச்சிருந்தால் அது கீழே காமிச்சிக்கலாம். ஸோ இதோடைய கிராண்ட் டோட்டல் நெட்டுன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,15,000. ஸோ இதோட இந்த அமௌண்ட்டோட இது லெஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கிராண்ட் டோட்டல், இதுதான் டோட்டல் அவருடைய டேர்ன் ஓவர். ஸோ இதில் இப்போ டேபிள் நம்பர் 4 ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் டேபிள் நம்பர் 4. நெக்ஸ்ட் டேபிளுக்கு போகலாம். அடுத்து டேபிள் நம்பர் 5 ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை மேட் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் ஆன் விச் இஸ் டேக்ஸ் இஸ் நாட் பேயபிள். முன்னாடி பார்த்த மாதிரி தான். முன்னாடி என்ன பார்த்தோம், டேபிள் நம்பர் 4ல் டேக்ஸ் பேயபிள்னு பார்த்தோம். இது வந்து டேக்ஸ் இஸ் நாட் பேயபிள். ஸோ அதனால் ஃபுல்லி எக்ஸம்டட், ஜீரோ ரேட்டட், நில் ரேட்டட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த டேபிள் நம்பர் 5ல் வரும். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு முறை பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஜீரோ ரேட்டடு. அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு நீங்கள் வித்தவுட் பேமெண்ட், போன வாட்டி பார்த்தது வித் பேமெண்ட், வித்தவுட் பேமெண்ட் மூலயமா என்ன பண்ணியிருக்கீங்க. அப்புறம் சப்ளை ஆன் விச் இஸ் டேக்ஸ் டு பி பெய்டு ரிசிபியன்ட் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க. எக்ஸம்டட் குட்ஸு, நில் ரேட்டட் எக்ஸம்டட் குட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பெட்ரோலு இந்த மாதிரி ஆல்கஹாலிக்கு. நில் ரேட்டட் சப்ளைஸு, நான் ஜிஎஸ்டி சப்ளைஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துடும். அப்புறம் கிரெடிட் நோட்டேஷன் ரெஸ்பெக்ட் ஆர் ஸ்பெசிஃபைட் A to F கிரெடிட் நோட்டு, அதாவது அந்த அன்ரிஜிஸ்டர் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு எக்ஸம்டட் நில் ரேட்டட் ரிலேட்டடாக கிரெடிட் நோட்டு, அதே மாதிரி அதுக்கும் டெபிட் நோட்டு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் காமிச்சிக்கலாம். சப்ளைஸ் டிக்ளேர் த்ரூ அமெண்ட்மெண்ட் மூலயமா ஏதாவது கூட்டியிருந்தாலும் அமெண்ட்மெண்ட் மூலயமா ஏதாவது குறைச்சிருந்தாலும் அந்த அமௌண்ட்டை இங்கே காமிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதோடைய கிராண்ட் டோட்டல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் ஓவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஏன்னா இதில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் 81,200 வந்ததால் ஸோ டேபிள் நம்பர் 4ஓட இதுவும் ஆட் ஆகிட்டு இப்போ 32,69,810 வந்துச்சு. ஸோ இதுதான் டேபிள் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு டேபிளுக்கு வந்திருக்கோம். இதுதான் டேபிள் நம்பர் 6. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேபிள் நம்பர் 4 and 5 ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்வர்ட் சப்ளைஸ் ரிலேட்டட் தான். இப்போ வந்து இன்வர்ட் சப்ளை ரிலேட்டட் பார்க்க போகிறோம்.
இப்போ டீட்டெயிலாக ஐடிசி அவைல் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் அதில் வந்து இதில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A1 இதை ஃபஸ்ட்டு ஏவை பார்க்கலாம். டோட்டல் அமௌண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல்டு த்ரூ ஃபார்ம் GSTR 3B. GSTR 3B ஃபைல் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஐடிசி அவைல் பண்ணீங்க, அதாவது கிளைம் பண்ணீங்களோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் A1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடிசி ஆஃப் எனி ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இயர் availed in the financial year which is included in 6A above other than reclaim. அதாவது ரீக்ளைமை தவிர நீங்கள் இப்போ நான் ஃபைல் பண்ணுறது ஃபினான்ஷியல் இயர் 2024-25 கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஐடிசி நம்ம 3B பண்ணும் போது அவைல் பண்ணியிருப்போம். சில விஷயங்களை வந்து 2023-24 ஐடிசியை 2024-25 நம்ம கிளைம் பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட்டை இங்கே காமிக்கணும். உதாரணத்துக்கு நான் 1000 ருபீஸ் இங்கே போடுறேன்னா, ஸோ இந்த அமௌண்ட் வந்து லெஸ் ஆகிடுச்சு. இப்போ 3,24,000 3,23,000 அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் முந்தைய ஃபினான்ஷியல் இயருடைய ஐடிசியை சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்தால் அதை இங்கே காமிக்கலாம். அதுதான் சிம்பிள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னென்னா தேவைன்னா போய் பார்த்துங்க. ஸோ இப்போ நெட் ஐடிசி ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் வந்துருச்சு. அப்புறம் வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மாதிரி தான் இதில் வந்து ஸ்பெஷலாக இன்வெர்ட் சப்ளைஸ் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெர்ட் சப்ளைஸ் இன்புட்டு கேபிட்டல் குட்ஸு இன்புட் சர்வீஸ். ஸோ மூணாக நீங்கள் பிரித்து அதை பிரேக்கப் கொடுக்கணும். ஸோ இன்புட் எவ்வளோ, இன்புட்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரா மெட்டீரியல் வாங்கிக்கலாம், அதான் இன்புட்டு. கேபிட்டல் குட்ஸு இன்புட் ஆஃப் சர்வீஸ், ஏதாவது சர்வீஸ் மூலிமா என்னென்ன ஐடிசி ரிசீவ் பண்ணிங்களோ அதை இங்கே வந்து பிரேக்கப்பாக கொடுக்கணும். இந்த வேல்யூவை இங்கே பிரேக்கப்பாக பிரித்து கொடுக்கணும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் அன்ரிசர்வ் பர்சன்ட்லேருந்து எவ்வளோ வாங்கினீங்க, ரிசர்வ் பர்சன்ட்லேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றத பிரேக்கப்பாக கொடுக்கணும். இதுதான் அந்த இது. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ஆஃப் குட்ஸு, அதுக்கும் தனியாக நீங்கள் காமிக்கணும். குட்ஸுக்கு மட்டும்தான், சர்வீஸுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தனியாக காமிச்சிக்கணும். அப்புறம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரிசீவ் ஃப்ரம் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ISD மூலயமா எதாவது இன்புட் ரிசீவ் பண்ணி அதை காமிச்சிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் ஐடிசி ரீக்ளைம்ட் அண்டர் ப்ரொவிஷன் ஆக்ட், ஐடிசியில் ஏதாவது ரீக்ளைம் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இது வந்து வேட் ரிலேட்டடு நமக்கு வராது. ஸோ இதுதான் நம்ம டேபிள் நம்பர் 6ல் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நம்ம GSTR 9 எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த சின்ன அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் பற்றி இந்த வீடியோவோட ஆரம்ப கட்டத்திலே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை மிஸ் பண்ணவங்களுக்காக சின்ன அப்டேட் தான். இல்லை ஜிஎஸ்டிலேருந்து இன்கம் டேக்ஸ், TDS, TCS, PF, ESIC இந்த 6 வகையான டாக்ஸேஷன் கோர்சஸ் வந்து ஜஸ்ட் 4,999 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. அன்லிமிட்டெட் ஆக்சஸோட. அன்லிமிட்டெட் ஆக்சஸ்னால் உங்கள் லைஃப் டைம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக கால வரையறை கிடையாது. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த GSTR 9ல் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் வந்து கொஞ்சம் தான் நம்ம சொல்லியிருப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, அப்டேட் ஆன விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கிளாஸஸ் வாங்கி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். GST மட்டும் கிடையாது, மற்ற டாக்ஸேஷன் கோர்ஸையும் நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ப்ரொஃபஷன்லேயே நீங்கள் வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வருமானம் கூடுறதா இருக்கலாம், சேலரி ஹைக்காக இருக்கலாம், அது மாதிரி நடைபெறலாம். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது, உடனே வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 7, டீட்டெயில் ஆஃப் ஐடிசி ரிவர்ஸ்ட் அண்ட் இன்எலிஜிபிள் ஐடிசி ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர். அந்த ஃபினான்ஷியல் இயரில் ரிவர்ஸ்டு அண்ட் இன்எலிஜிபிள் ஐடிசி எல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் காமிக்கணும். உதாரணத்துக்கு ஆஸ் பர் ரூல் நம்பர் 37னா நீங்கள் ஒரு சப்ளையர்ட்டேருந்து ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு இன்புட்டையும் நீங்கள் அவைல் பண்ணியிருந்து 3Bயில் அவருக்கு பேமெண்ட் கொடுக்காமல் இருந்தால் இன்வாய்ஸ் டேட்லேருந்து 180 நாளை தாண்டிடுச்சுன்னா ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்புட்டில் கிளைம் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஆஸ் பர் ரூல் நம்பர் 37A அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புதுசாக இன்செர்ட் பண்ண ரூல்ஸு. இது வந்து உங்கள் சப்ளையர் வந்து 3B ஃபைல் பண்ணாமல் இருக்கார், உங்களுக்கு கொடுத்த சப்ளையரு GSTR 1 பண்ணிட்டாரு. அப்புறம் நீங்கள் வந்து இன்புட்டை அவைல் பண்ணிட்டீங்க, 3Bயில் வந்ததும் 2Bயில் வந்ததும் 3Bயில் இன்புட் அவைல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் உங்கள் சப்ளையர் வந்து ஒன்றும் 3Bயே ஃபைல் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் புதுசாக வந்த அந்த ஐடிசி ரிவர்சல். ஆஸ் பர் ரூல் நம்பர் 38 பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் அதுக்காக ரிலேட்டடான இது.
ஆஸ் பர் ரூல் நம்பர் 39 இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆஸ் பர் ரூல் நம்பர் 42 வந்து நீங்கள் வந்து அதாவது சர்வீஸ் வந்து எக்ஸம்டட் சர்வீஸ் ஏதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தால் அதோட இன்புட்டு அந்த இன்வாய்ஸில் இருந்துச்சுன்னா, டேக்ஸபிள் சர்வீஸோட எக்ஸம்டட் சர்வீஸ் ஏதோ இன்க்ளூட் ஆச்சுன்னா, ஸோ எக்ஸம்டடாக இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணுவீங்க. ரூல் நம்பர் 43 அப்படின்றது வந்து ஒரு சில கேபிட்டல் குட்ஸுக்கு நீங்கள் இன்புட் அவைல் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஆஸ் பர் செக்ஷன் 17/5 எல்லாருக்கும் பிரபலமான ஒரு செக்ஷன். அதாவது பிளாக்டு கிரெடிட். அதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்காகவே நீங்கள் ஒரு சில பொருட்களை வாங்கின உதாரணத்துக்கு உங்கள் காரை வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்கியிருந்தீங்கன்னா, அது வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஸோ அதை வந்து பிளாக்டு கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது பிளாக்டு கிரெடிட்டில். அதெல்லாம் ஒன்று ஒன்று தேடி படிச்சிங்க. ஸோ இதுதான் அந்த ரிவர்சல் ஐடிசி ரிவர்சல் இன்எலிஜிபிள் ஐடிசி அதை பற்றின இதுதான் இந்த டேபிள் நம்பர் 7 கொடுக்க போகிறோம். மற்றபடி இந்த டேபிள் நம்பர் 7 காம்ப்ளிகேட்டடான விஷயம் எதுவும் கிடையாது. முக்கியமான விஷயம் இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணதெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபினான்ஷியல் 2024 25க்குள்ளே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை இங்கே காமிக்கலாம். அந்த ஃபினான்ஷியல் இயரில் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இயர் ரிலேட்டட் இல்லாமல் 24-25 இருக்கிறத 25-26 பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இதுதான் டேபிள் நம்பர் 7. நெக்ஸ்ட்டு டேபிள் நம்பர் 8 என்ன சொல்கிறேன்னா, அதர் ஐடிசி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இதில் ஐடிசி ஆஸ் பர் செக்ஷன் 2B படி நீங்கள் என்ன ஐடிசி இருக்கோ அதை இங்கே காமிச்சிடும். ஐடிசி ஆஸ் பர் சம் டோட்டல் 6Bயோட டோட்டல் பார்த்துருப்பீங்க, கிராண்ட் டோட்டல் இங்கே வந்துடும். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இல்லை காமிக்கும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால் அந்த அமௌண்ட்டே காமிக்குது. ஸோ இங்கே ஐடிசி சியில் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஆன் இன்வர்ட் சப்ளைஸ் அதர் தென் இம்போர்ட்ஸ் அண்ட் இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜையும் இம்போர்ட்டையும் தவிர ரிசீவ்டு ஐடிசி இன்வர்ட் ரிசீவ்டு டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் பட் அவைல்டு இன் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப் டு ஸ்பெசிஃபிக் பீரியட். அதாவது இப்போ நம்ம ஃபைல் பண்ணுறது 2024-25 ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன். இந்த 2024-25 ஃபினான்ஷியல் பீரியடில் கிளைம் பண்ண வேண்டிய ஐடிசியை, உதாரணத்துக்கு ஒரு பிப்ரவரி மாதம் கிளைம் பண்ண வேண்டிய ஐடிசியை நீங்கள் 3B ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டு அது ஜூனில் ஃபைல் பண்ணுறீங்க, ஜூன் 2025 ஃபைல் பண்ணுறீங்க. அதாவது பிப்ரவரி 2025 ஃபைல் பண்ண வேண்டிய 3Bயை கிளைம் பண்ண வேண்டிய ஐடிசியை ஜூன் 2025 கிளைம் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் இருந்துச்சு இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே நீங்கள் ரெலவெண்ட் ஃபினான்ஷியல் இயர்லேயே கிளைம் பண்ணாமல் அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை இங்கே காட்டுறது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்துடும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஐடிசி அவைலபிள் பட் நாட் அவைல்டு. ஐடிசி அவைலபிளாக இருக்கும் பட் நாட் அவைல்டு. அவைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை இங்கே காமிச்சிக்கலாம். ஐடிசி அவைலபிள் பட் இன்எலிஜிபிள். உங்களுக்கு ஐடிசி அவைலபிளாக இருக்கும், முன்னாடி பார்த்தோம் பிளாக் கிரெடிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அவைலபிளாக இருக்கும், இன்எலிஜிபிளாக இருக்கும். ஸோ அது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே காமிச்சிக்கலாம். ஐடிசி பெய்ட் ஆன் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஐடிசி இம்போர்ட்டுக்கு ஐடிசி பே பண்ணியிருந்தீங்க அதையும் காமிச்சிக்கலாம். ஐடிசி கிரெடிட் அவைல்டு ஆன் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். கிரெடிட் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐடிசி கிரெடிட் அவைல்டு ஆன் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அதாவது இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் கிரெடிட்டை வந்து அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயிலிங் காமிச்சிருப்பீங்க. அது டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்குறது டேபிள் நம்பர் 9 டீட்டெயில் ஆஃப் டேக்ஸ் பெய்டு ஆஸ் டிக்ளேர்ட் இன் ரிட்டர்ன்ஸ் ஃபீல்டு டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர். இது வந்து முழுக்க நீங்கள் பேயபிள் சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம அவுட்வர்ட் சப்ளை போட்டிங்களா, டேபிள் நம்பர் 4 பார்த்தோம். ஸோ 4 வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் அவுட்வர்ட் சப்ளையில் என்ன பண்ணீங்கன்றது இதில் வந்துடும். ஸோ அதில் டேக்ஸ் பேயபிள் எவ்வளோ, கேஷ் மூலயமா எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, ஐடிசி கிரெடிட் மூலயமா எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே காமிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் டேக்ஸ் பெய்டு டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கா அப்படின்றது காட்டுது. இப்போ இன்கேஸு நீங்கள் இந்த அவுட்வர்ட் சப்ளை போடும்போது டேபிள் நம்பர் 4 ஏதாவது மிஸ்ஸிங் இன்வாய்ஸு விட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் 2024-25 ஏதாவது ஒரு இன்வாய்ஸு மார்ச் 31 ஒரு இன்வாய்ஸு மிஸ் பண்ணிட்டீங்க, 1 lakh இன்வாய்ஸு. ஸோ அதுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ 18,000 அந்த 18,000 வந்து நீங்கள் வந்து எங்கேயும் காட்டவே இல்லை. ஸோ இப்போ ஆனுவல் ரிட்டர்னில் தான் லாஸ்ட் சான்ஸு. ஸோ இங்கே வந்து நீங்கள் டேபிள் நம்பர் 4 ஏதோ ஒரு இடத்துல காமிச்சிட்டு அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருந்தா இங்கே டேக்ஸ் பெய்டில் வந்துடும். சப்போஸ் அது பே பண்ணலைன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் பேயபிளில் அந்த 18,000 வந்து நிற்கும். மறுபடியும் சொல்கிறேன், பே பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் பெய்டில் வந்துடும்.
அந்த இயர்லேயே இந்த இயரில் நீங்கள் பண்ணும்போது ஒரு நீங்கள் ஜூன்லேயோ அதோ ஆகஸ்ட்லேயோ பே பண்ணியிருந்தீங்க பேமெண்ட்டில் வந்துடும், பெய்டில் வந்துடும். இதுவே நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா இந்த டிஃப்ரென்ஸில் வந்து நிற்கும் இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் அந்த என்ன சொல்கிறது டீட்டெயிலாக டேக்ஸ் பெய்டு ஆஸ் டிக்ளேர் இன் ரிட்டர்ன்ஸ் ஃபில் டியூரிங் இந்த ஃபினான்ஷியல் இயர். நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 10 என்னென்னு பார்க்கலாம். 10, 11, 12 and 13 particulars of the transaction declared in the return of the next financial year till the specified period. இப்போ இதில் ஒன்று புரிஞ்சுங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் காமிச்சிங்கன்னா அதையும் காமிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஃபைல் பண்ணுற 2024-25க்கான ஃபினான்ஷியல் இயர்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் ஏதாவது மிஸ்ஸிங் பண்ணிட்டீங்க, அதில் காட்ட வேண்டிய விஷயத்த அந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே காட்டாமல், அதாவது ஏப்ரல் டு மார்ச்க்குள்ளே காட்டாமல் ஒரு ஏப்ரல் மாதமோ மே மாதமோ நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா அதை காமிக்கணும். இப்போ டேபிள் 10ல் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சப்ளைஸ் டேக்ஸ் டிக்ளேர் டு இன்வாய்ஸஸ் டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா ஏதாவது இன்வாய்ஸஸ் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே பண்ணாமல் அந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சவனே பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே காமிக்கலாம். நெக்ஸ்ட் 11 என்ன சொல்லலாம், சப்ளைஸ் டேக்ஸ் ரெடியூஸ் த்ரூ அமெண்ட்மெண்ட் கிரெடிட் நோட். ஃபஸ்ட்டு டெபிட் நோட்டு, இப்போ கிரெடிட் நோட் மூலயமா ஏதாவது நீங்கள் இப்போ மார்ச்சோடைய கிரெடிட் நோட்டை வந்து மேலே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அப்போது இங்கே காமிக்கிறோம். அப்புறம் ஐடிசி ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ரிவர்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அந்த ஃபினான்ஷியல் இயர் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஐடிசியை அப்போவே பண்ணாமல், அப்போவே பண்ணியிருந்தால் இதில் காமிச்சிருப்பீங்க, நம்ம டேபிள் நம்பர் 7ல் பார்த்தோம், அப்போ அதில் காமிச்சிருப்போம். இப்போ அதில் காமிக்காதனால நெக்ஸ்ட்டு அந்த ஃபினான்ஷியல் தள்ளி காமிக்கிறதுனால, அதாவது 25-26 ஃபினான்ஷியலில் காமிச்சா அதையும் காமிச்சிக்கலாம். ஐடிசி ஆஃப் த டேபிள் நம்பர் 13 ஐடிசி ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் அவைல் இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அதே மாதிரி எப்படி ரிவர்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அவைல் பண்ண வேண்டியதை மார்ச் மாதமே அவைல் பண்ண வேண்டியதை நீங்கள் ஆகஸ்ட் மாதம் அவைல் பண்ணுறீங்கன்னா அதையும் காமிச்சிக்கலாம். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இயர்லேயே பண்ணாமல் அந்த இயரை தவிர்த்து அடுத்த இயரில் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இது சொல்லியிருக்காமல் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பண்ணிங்கன்னா அதையும் காமிச்சிக்கலாம். அடுத்து டேபிள் நம்பர் 14 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டேபிள் நம்பர் 10, 11ல் ஏதாவது எடிட் பண்ணிங்கன்னா என்ட்ரு பண்ணிங்கன்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு பெய்டுனா இங்கே பெய்டில் காட்டும், இல்லை பேயபிள் டிஃப்ரென்ஸில் காட்டும். டிஃப்ரென்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் டிஆர்சி 03 வந்து அது பிரகாரம் நீங்கள் பேயபிள் பண்ண வேண்டியிருக்கும், பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஷியல் டேக்ஸ் பெய்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் இன் டேபிள் நம்பர் 10 and 11. நெக்ஸ்ட்டு டேபிள் நம்பர் 15 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸ். இது முழுக்க டிமாண்ட்ஸ் அண்ட் ரீஃபண்டை பேஸ் பண்ணுது. இதில் உங்களுக்கு ரீஃபண்ட் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் ரீஃபண்ட் எவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்கு, ரிஜெக்ட் எவ்வளோ ஆகிருக்கு, பெண்டிங் எவ்வளோ இருக்குது, டிமாண்ட் ஆஃப் டேக்ஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து டேபிள் நம்பர் 15 மோஸ்ட்டாக அதிகமாக யாருக்கும் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். அடுத்து டேபிள் நம்பர் 16 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் டீம்டு சப்ளை பை ஜாப் ஒர்க்கர் அண்ட் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். இது வந்து நீங்கள் காம்போசிஷன் டீலர்ஸ்லேருந்து நீங்கள் குட்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் டீம்டு சப்ளை இந்த ஜாப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு எதாவது சப்ளை பண்ணியிருந்தீங்க அதை இங்கே மென்ஷன் பண்ணலாம். அப்ரூவல் பேசிஸில் குட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தீங்க அது இருந்துச்சுன்னா அதை இங்கே காமிச்சிக்கலாம். ஸோ இது பெரும்பாலும் அதிகமாக யூஸ் பண்ண யூஸில் இல்லாத ஒரு டேபிள் தான். இருந்தாலும் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ஒரு புரிதலுக்காக இந்த எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 17 நம்ம முன்னாடியே சொன்னோம் ஹெச்எஸ்என் வைஸ் கோடு. நீங்கள் அந்த டேபிள் நம்பர் 4ல் அதான் உங்கள் அவுட்வர்ட் சப்ளை ரிலேட்டடு நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லையா, அது B2Bயாக இருக்கலாம், B2Cயாக இருக்கலாம், எக்ஸம்டட் குட்ஸாக இருக்கலாம், நில் ரேட்டட் குட்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணும்போது அதோட டேக்ஸபிள் வேல்யூ, அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு, என்ன குவான்டிட்டி அப்படின்றத டீட்டெயிலாக தான் அடக்குறது தான் இந்த ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி. ஸோ அதை வந்து குட்ஸ் ஆண்டா ஹெச்எஸ்என் வைஸு, சர்வீஸ் ஆண்டால் எஸ்ஏசி கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேஸ் படி நீங்கள் பிரித்து வச்சுப்பீங்க. நான் முன்னாடி சொன்னோம் இந்த ஹெச்எஸ்என் கோடு ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டவுன்லோட் டேபிள் நம்பர் 12 ஃபார் GSTR1 ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா இதில் ஆட்டோமேட்டிக் ப்ரீஃபில்டாக இருக்கும் அந்த டேட்டா. ஸோ உங்களுக்கு அந்த டேபிள் நம்பர் இந்த 17 ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை ஃபில் பண்ண சொல்லுங்கள். அதில் ஒன்று இருக்காது குவான்டிட்டி, நம்பர்ஸு, அப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ, டேக்ஸ் ரேட்டு. ஸோ இந்த டேபிள் நம்பர் 17ம்
அண்டு இந்த டேபிள் நம்பர் 4 அண்ட் 5 டோட்டலும் உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ டேபிள் நம்பர் 18 வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இப்போதைக்கு இது ஆப்ஷனல் தான். இது வந்து தேவையில்லை, ஃபில் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து பர்ச்சேஸ் ரிலேட்டட். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஹெச்எஸ்என் கோடு இருந்தோ அதை நீங்கள் காமிக்க போகிறீங்க. இப்போதைக்கு இது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதனால் இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, டேபிள் நம்பர் 19 இப்போதைக்கு விசிபிளாக இல்லை. இது வந்து லேட் ஃபீ உள்ளடக்குனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிஎஸ்டிஆர் 9 எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றதையும் அதுக்கு என்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சிருந்திருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.